அடிக்கடி நாம நினைப்பது என்னவென்றால், வீட்டை நடத்துவது என்றால் சமைப்பது, குழந்தைகளை பார்த்துக்கொள்வது, சுத்தம் செய்வது மட்டும்தான் என்று. ஆனா உண்மை என்னவென்றால், ஒரு குடும்பத் தலைவி வீட்டின் நிதி அமைச்சரும் ஆவார். சிந்தித்து பாருங்க, ஒவ்வொரு மாதமும் வீட்டின் பட்ஜெட்டை தீர்மானிப்பது நீங்க தான். எந்த செலவு அவசியம், எதை ஒத்தி வைக்கலாம், எந்த பொருள் வாங்க வேண்டும், எதில் சேமிக்கலாம், இவை அனைத்தையும் நீங்க முடிவு செய்றீங்க. உண்மையான பணக்காரர் என்பது கழுத்தில் கனமான நகைகள் அணிந்தவர் அல்ல, அல்லது கையில் விலை உயர்ந்த மொபைல் போன் வைத்திருப்பவரும் அல்ல. உண்மையான பணக்காரர் என்பது கடினமான நேரத்திற்கு சேமிப்பு வைத்திருப்பவர்தான். பெரிய முதலீட்டாளர்கள் மற்றும் கோடீஸ்வரர்களின் கருத்துகள் எங்கள் குடும்ப வாழ்க்கையில் எப்படி பயன்படும் என்று நீங்க நினைத்தால், இன்றைய இந்த விஷயம் உங்களுக்கான கண் திறக்கும் ஒன்றாகும். வாரன் பஃபெட் உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவராக இருக்கிறார். ஆனா அவரது வாழ்க்கை மிகவும் எளிமையானது. அதில் விலையுயர்ந்த வாழ்க்கை முறை இல்லை, ஷாப்பிங் இல்லை, தேவையற்ற செலவுகளும் இல்லை. அவரின் மிகப்பெரிய சிந்தனை என்னவென்றால், பணம் சம்பாதிப்பதை விட பணத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பதே முக்கியம். இதை நாமும் குடும்ப தலைவிகளின் மொழியில் புரிந்து கொள்ளலாம். அதாவது, நீங்க சம்பாதிப்பதிலிருந்து ஒரு பகுதியை யாரையும் கவர்வதற்கோ காட்டிக்கொள்வதற்கோ செலவிட வேண்டாம். அந்த பணம் உங்க பாதுகாப்பு கவசம். தொடக்கம் சிறிய தொகையிலிருந்தே இருக்கலாம். 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய் மாதம் தனியாக வைப்பது. இந்த பணமே உங்க அவசர நிதியாக மாறும். குழந்தையின் டியூஷன், மருத்துவ செலவு, வீட்டு பராமரிப்பு என எந்த சூழ்நிலையிலும் இது உதவும். நீங்க இப்படி சிறிய தொகைகளை தொடர்ந்து சேமிக்க கற்றுக்கொண்டால், மாத முடிவில் நல்ல அளவு சேமிப்பு உங்களிடம் இருக்கும். மிகச்சிறந்த விஷயம் என்னவென்றால், இந்த பழக்கம் உங்களுக்கு நிதி நம்பிக்கை மற்றும் மன அமைதியை தரும். சிந்தித்து பாருங்க, ஒரு அவசரத்தில் பணம் தேவைப்பட்டால் யாரிடமும் கேட்க வேண்டியதில்லை, கடன் வாங்க வேண்டியதில்லை. நீங்களே உங்களுக்காக நிற்பீங்க. நினைவில் கொள்ளுங்கள், வீட்டை நடத்துவது என்பது வீட்டு வேலைகள் மட்டுமல்ல, அது நிதி புத்திசாலித்தனமும் பொறுப்புமாகும். இதை கற்றுக்கொள்ளும் பெண் உண்மையில் தனது வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை தன் கைகளில் எடுத்துக்கொள்கிறாள். முதல் மற்றும் மிகவும் முக்கியமான பாடம்: செலவு செய்த பின் மீதம் இருப்பதை சேமிக்க வேண்டாம். முதலில் சேமியுங்க, பிறகு மீதத்தை செலவிடுங்க. நமது வீட்டில் பொதுவாக என்ன நடக்கிறது? மாதம் தொடங்கியவுடன் ரேஷன், காய்கறி, பால், குழந்தைகளின் தேவைகள், மின்சார கட்டணம், மொபைல் ரீசார்ஜ் எல்லாம் செலவாகிவிடுகிறது. மாத முடிவில் 1000 ரூபாய் அல்லது 500 ரூபாய் இருந்தால் இதை சேமிப்போம் என்று சொல்றோம். ஆனா உண்மை என்னவென்றால், பொதுவாக எதுவும் மீதம் இருக்காது. ஏனெனில் செலவு எப்போதும் சேமிப்பை விட வலிமையானது. இங்குதான் வாரன் பஃபெட்டின் சிந்தனை நமக்கு உதவுகிறது. அவரது கருத்து: பணம் கிடைத்தவுடன் முதலில் உங்க எதிர்காலத்திற்கு செலுத்துங்க. அதாவது, சம்பளம் வந்தவுடன் முதலில் உங்களுக்காக தனியாக வையுங்க. 500 ரூபாய் ஆகட்டும், 1000 ரூபாய் ஆகட்டும், அல்லது 200 ரூபாய் ஆகட்டும். தொகை சிறியதல்ல, பழக்கம் பெரியது. மாதத்தின் தொடக்கத்திலேயே நீங்க பணத்தை தனியாக வைத்தால், அது செலவுக்கு அல்ல என்று உங்க மனதில் தெளிவாக பதியும். அதிலிருந்து உங்க நிதி கட்டுப்பாடு தொடங்குகிறது. மெல்ல மெல்ல நீங்க பார்ப்பீங்க, மீதமுள்ள பணத்திலேயே வீடு ஓடத் தொடங்கும். ஏனெனில் வரம்பு வைத்தால் செலவு தானாகவே கட்டுப்படும். இந்த பழக்கம் உங்களை மற்றவர்களிடம் சார்ந்திருப்பதிலிருந்து காப்பாற்றும். அவசரத்தில் உங்களை வலிமையாக்கும். உங்களை உள்ளிருந்து நம்பிக்கையுடன் நிறுத்தும். நினைவில் கொள்ளுங்கள், நிதி வலிமை திடீரென வராது. அது ஒவ்வொரு மாதமும் எடுக்கும் சிறிய முடிவுகளால் உருவாகிறது. இன்று 500 ரூபாய், நாளை 1000 ரூபாய். தொடர்ச்சிதான் முக்கியம். சில ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க உங்க மேல பெருமை கொள்வீங்க. இரண்டாவது பாடம்: பெருமைக்காக அல்ல, தேவைக்கேற்ப செலவிடுங்க. வாரன் பஃபெட் இன்னும் ஒரு எளிமையான வீட்டில் வாழ்கிறார், எளிய காரை ஓட்டுகிறார், தன்னுடைய வாழ்க்கை முறையை குறைந்த அளவிலேயே வைத்திருக்கிறார். ஏனெனில் அவர் நன்றாக புரிந்து கொண்டுள்ளார், மற்றவர்களை கவர்வதற்கான செலவு உங்களை வலிமையானவராக மாற்றாது. நாம வாழ்க்கையில் இதை எப்படி பயன்படுத்தலாம்? பொதுவாக என்ன நடக்கிறது? உறவினர் வரப்போகிறார்கள், சோஃபா பழையதாக தெரிகிறது, கிச்சன் பாத்திரங்கள் மாற்றலாம், உரைகள் ரிப்பீட் ஆகிவிட்டன என்று நினைக்கிறோம். பல நேரங்களில் நாம தேவையால் அல்ல, மக்கள் என்ன சொல்வார்கள் என்ற எண்ணத்தால் வாங்குகிறோம். ஆனா உண்மை மிகவும் எளிது. உறவினர் சில நாட்களில் போய்விடுவார்கள், மக்கள் பேசிவிடுவார்கள். ஆனா இஎம்ஐ, செலவுகள், காலியான பணப்பை, அவை உங்க கூடவே இருக்கும். பொருட்கள் வீட்டில் சந்தோஷத்தை தராது, அவை சில நாள் மட்டும் திருப்தி தரும். பிறகு நிதி அழுத்தத்தை விட்டுச் செல்கின்றன. தேவைக்கேற்ப செலவிடுவது மட்டும் அமைதியை தரும், நல்ல தூக்கத்தை தரும், எதிர்காலத்திற்கு பாதுகாப்பு உணர்வை தரும்.
ஒரு குடும்பத் தலைவிக்கு மிகப்பெரிய லக்ஸரி விலையுயர்ந்த பொருட்கள் அல்ல, நாளை பிரச்சனை வந்தால் நான் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கையே. 3வது பாடம், சிறிய சேமிப்புகளை எப்போதும் சிறியது என்று நினைக்காதீர்கள். வாரன் பஃபெட் மிகவும் நம்புவது காம்பவுண்ட் சக்தி, அதாவது இன்றைய சிறிய சேமிப்பு நாளை பெரிய ஆதரவாக மாறும். நாம வாழ்க்கையில் இதை எப்படி பார்க்கலாம்? நாம நினைப்போம் 50 ரூபாய்தான், என்ன பயன்? ஆனா உண்மை என்னவென்றால் வீட்டு சேமிப்பு பெரிய தொகையால் அல்ல, இந்த சிறிய தொகைகளால் தான் உருவாகிறது. தேவையில்லாமல் ஆன்லைன் ஆர்டர், அதிகமாக வாங்கும் ஸ்நாக்ஸ், வெளியில் சாப்பிடுவது, ஆஃபர் பார்த்து தேவையில்லாமல் வாங்குவது, இவை அனைத்தும் தினம் சிறியது போல தோன்றும், ஆனால் மாத முடிவில் பெரிய தொகையாக மாறும். நீங்கள் தினமும் 50 ரூபாய் சேமித்தால் மாதத்திற்கு 1500 3000 ரூபாய் வரை சேமிக்கலாம். இதுவே பின்னர் பெரிய சேமிப்பாக மாறும். 4வது பாடம், புரியாத விஷயங்களில் பணம் முதலீடு செய்யாதீர்கள். வாரன் பஃபெட் சொல்வது தெளிவு, நீங்க புரியாத முதலீடு என்பது முதலீடு அல்ல, அது சூதாட்டம். நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? யாராவது சொல்வார்கள், இதில் போடு, நல்ல லாபம், அல்லது வாட்ஸ்அப் ஸ்கீம், டபுள் மணி, 0 ரிஸ்க். அங்குதான் ஆபத்து தொடங்குகிறது. நினைவில் கொள்ளுங்கள், அந்த பணத்தில் உங்க குடும்பத்தின் எதிர்காலம் இருக்கிறது. முதலில் உங்களை கேளுங்கள், எனக்கு இது புரிகிறதா? எப்படி பணம் வளரும்? எப்போது திரும்ப கிடைக்கும்? பதில் தெளிவில்லையெனில் முதலீடு செய்யாதீர்கள். 5வது மற்றும் முக்கியமான பாடம், உண்மையான செல்வம் பிறருக்கு காட்டுவதில் அல்ல, மன அமைதியில் உள்ளது. நாம நினைப்போம் அழகான பொருட்கள்தான் செல்வம் என்று, ஆனா உண்மை வேறு. வாரன் பஃபெட் எளிமையை தேர்வு செய்கிறார், ஏனெனில் பெருமையாக காட்டிக்கொள்வது சோர்வு தரும், எளிமை அமைதி தரும். உங்க வீட்டில் கடன் இல்லை, இஎம்ஐ பயம் இல்லை, அமைதியாக தூங்க முடிகிறது என்றால் நீங்கள் ஏற்கனவே பணக்காரர். நினைவில் கொள்ளுங்கள், பணம் காட்டினால் கைத்தட்டல் கிடைக்கும், ஆனால் பாதுகாப்பு கிடையாது. சேமித்தால் பாராட்டு இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் அமைதி கிடைக்கும். இன்று முதல் ஒரு முடிவு, பெருமைக்காக செலவு செய்வதை நிறுத்துங்கள், எதிர்கால சேமிப்பு தொடங்குங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, மறக்காம சாய் கிருத்திக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.